மகாராணி, நம் மஸ்கிஸ்தானுக்கு அழிவின் நேரம் ஆரம்பிச்சு விட்டது. அறிந்தேன் மந்திரி, ஆனால் அதை எதிர்கொள்ள நாம் எல்லாம் ஒன்றாக நிற்போம். இந்த மந்திர புத்தகம் திறக்கும் நேரம் வந்து விட்டதா? இதனை திறக்க அந்த அரக்கனால் மட்டுமே முடியும். அதனால்தான் இதனை இரும்பு மந்திர சங்கிலிகளால் கட்டியுள்ளோம். இந்த மந்திர சங்கிலி என்ன தடுத்து நிறுத்தாது. கோபத்தின் முழு சக்தி என் ரத்தத்திலே ஓடுது. இப்போ அரக்கனஸ்தியின் அழிவு ஆரம்பமாயிடுச்சு. உலகம் இப்போ என் சத்தம் கேட்க போகுது. ஆரம்பிக்கிறோம். என்னுடைய இறக்கைகள் என்னை தாங்கும் வரை நான் நேரே பாய்கிறேன். உனக்கு இந்த கதவுக்குள் நுழைவு இல்லை இளவரசே. அரக்கன் அஸ்கிஸ்தான் அனைவரையும் தன் உலகத்துக்கு தின்னிவிட்டான். வர வைக்க வேண்டும் என்றால் அவர்களை மீண்டும் உயிரோட கொண்டு வர செல்ல வேண்டும். நான் சொன்ன மாதிரி என்ன தங்க பேப்பர் இதுலயே வரப்படமா? ஏன் என்னது? நீ எவ்வளோ எடுத்து செல்றாயோ அவ்வளோ அதிகம் அதனை விடுத்து செல்றாய். அது என்ன? பாதச்சுவடுகள். இதுக்கு மேல அதை மறைச்சிருக்கோம். இந்த பாலம் பழையது, ஆனால் இன்னொரு வழியும் இல்லை. எவ்வளவு தூரம் செல்லணும்னு தெரியலையே. எப்படியாவது என் மக்களையும் என் ஹஸ்கிஸ்தானையும் மீட்கணும். சக்தி கோஷம் வரட்டும். என்ன சத்தம் இது? நீ யார்? நான் அஸ்கிஸ்தான் இளவரசன். அஸ்கிஸ்தான் காளை மக்களின் இளவரசன். என் மக்களையும் என் நாட்டையும் அரக்கன் மகராசா தனது இருண்ட சக்தியினால் விழுங்கிவிட்டான். நமது சங்கிலிகளை உடைக்கும் நாள் வரும். இந்த நாட்டின் ஒவ்வொருவரையும் காப்பாற்றவும்
அந்த அரக்கன் மகாராஜாவை முற்றிலும் அழிக்கவும். அதுதான் என் ஒரே நோக்கம். அந்த பறவை அரக்கன் மகாராசாவின் சொத்து. நீங்கள் வருகிறீர்கள் என்பதை கூற சென்றுவிடும். 3 தலைக்குரங்கு சக்தி வெளியே வா. கொடுந்தொடையான மந்திர இறக்கை வரட்டும். நாடு முழுக்காட்டுக்குள் நடமாடும் 3 தலை குரங்கு சக்தி போகட்டும். வாருங்கள் அஸ்கிஸ்தான் இளவரசே. நீங்க கற்பக விருச்சிக மரமா? அதுதான் நான். உன் மனதில் உள்ள சந்தேகத்தை கேள்வரமாக கிடைக்கும். நேராகவே கேட்கிறேன். என் மக்களை மீட்டெடுக்க என்ன செய்ய வேண்டும்? அரக்கன் மகாராஜன் உன்னை விட 100 மடங்கு வலிமை பெற்றவன். ஆனால் நீதியற்ற வலிமை காற்றில் பறக்கும் நிழல். நீ திடமான நம்பிக்கையோடு நின்றால் அவனை நீ வென்று விடலாம். ஆனால் அவனை போன்ற சக்திசாலியாக ஆக வேண்டும். அதுதான் உன் வெற்றிக்கான திறவுகோல். நீ இங்கே வந்து 2 உயிரினங்களை வென்று அவற்றின் சக்தியை உறிஞ்சி இருக்கிறாய். ஆனால் அது தொடக்கம் மட்டும்தான் வீரா. இன்னும் 99 விலங்குகளின் ஆற்றலை வேண்டி நீ பயணிக்க வேண்டும். அப்போ மொத்தமாக நீ 101 உயிரினங்கள் சக்தியை பெற்றால் நீ அரக்கன் மகாராஜா சக்திக்கு சமமாக இருப்பாய். நீ இதுவரை கொன்ற உயிரினங்கள் சாதாரண உயிரினங்கள். இனி அடுத்துக் கொள்ளவிருக்கும் உயிரினங்கள் மிகவும் ஆபத்தானவை. அதனால் அனைத்து விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்கள் இளவரசே. வெற்றி உங்களுடையதாக இருக்கும். உங்கள் அறிவுரைக்கு நன்றி. உன் பயணத்தை தொடரு இளவரசே. காடு உனக்காகவே வழிகாட்டும்.